வெண்ணிற ஆடை செந்நிற ஆடையாக மாறியது. அவ்வளோ இரத்தம் சிந்திய இயேசு கிறிஸ்துவுக்கு 18 மணி நேரத்தில் உருவான காயங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5480 காயங்கள் இருந்ததாம். இயேசுனுடைய உடலில் 5480 காயங்கள். 1-2 காயம் கிடையாதுங்க. 5480 காயங்களோட இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தவர். அதனால் இந்த சிலுவை பாதை சாதாரணமானதல்ல. மீட்பரின் பாதை. சேர்ந்து ஜெபிப்போம், ஜெபமாக மாற்றுவோம். வேடிக்கை பார்க்க வேண்டாம், யார் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க வேண்டாம். நானும் என் கடவுள் மட்டும், நானும் என் ஆண்டவர் மட்டும், நானும் என் மீட்பரின் மட்டும். மீட்பரின் இரத்தத்திற்காக ஜெபிப்போம். முதல் ஸ்தலத்திற்காக பாடலை பாடி சிலுவை பாதை ஆரம்பிப்போம். எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன முதல் நிலை. பிலாத்து இயேசுவே சாவுக்கு கையளிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அன்பார் மக்களே, மனிதனாக பிறந்தவர்களுள் பாவமே அறியாத பரிசுத்தர் இயேசு. குற்றம் குறைகளே செய்யாதவர். அப்படிப்பட்டவர் பிலாத்துவின் முன்னிலையில் கைகள் கட்டுண்டவராய், தலையில் முள்முடி ஏந்தி, சிவப்பு ஆடையை மேலே போர்த்தியவராய் தீர்ப்புக்காக காத்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நிற்க வேண்டியது யார்? பாவம் செய்பவன் தான் தீர்ப்பிடப்பட வேண்டும். இயேசு பாவம் செய்யலையே. இயேசு ஏன் தீர்ப்பிடப்படுகிறார்? ஏனெனில் அந்த இடத்துல நிற்க வேண்டியது இயேசுவல்ல. இயேசுவுக்கு யாருக்கு பதிலாக நிற்கிறார் என்றதை சிந்தித்துப்பார். நாம் எல்லோருக்கும் சரியான நீதியை வழங்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். நமக்கு பதிலாக இயேசு நிற்கிறார். நான் வாங்க வேண்டிய தீர்ப்பை இயேசு தனது வாழ்க்கையிலே தீர்ப்பாக மாற்றுகிறார். பாவமே அறியாதவர் பாவத்தின் மொத்த உருவமாக நிற்கிறார். எனக்கு பதிலாக நின்ற இயேசு கிறிஸ்து. ஜெபம். பாவமே அறியாத இயேசுவே, பாவத்திலே சிக்குண்டு மடியும் நாங்கள் தான் தீர்ப்பிடப்பட வேண்டியவர்கள். ஆனால் உமது அளவிட முடியாத இரக்கத்தின் பொருட்டு எங்களுக்காக இந்த தீர்ப்பை நீரே ஏற்றுக்கொண்டீர். இனிமேலாகிலும் மற்றவர்களை வீணாக தீர்ப்பிடாமல் வாழ எங்களுக்கு வரமளித்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்வேன்? உமக்காக நான் என்ன செய்வேன்? இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையே சுமக்கிறார். திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையை சுமக்கிறார். சுமக்க வேண்டியவர் அல்ல என்பது நமக்கு தெரியும். இவன் தன்னை கடவுளின் மகனாக்கிக் கொள்கிறான். யூத பெரியோர்களுக்கு எதிராக மக்களை தூண்டுகிறான். செசாருக்கு வரி கட்ட வேண்டாம் என்கிறான். இவன் உயிரோடு இருந்தால் மக்களை கெடுத்து விடுவான். எனவே இவனை சிலுவையில் அறையும். சிலுவையில் அறையும் என யூத மக்கள் அவர்கள் போட்ட சத்தம் பிலாத்துவின் அரியணையை அசைத்தது. பிலாத்து பயந்தான். பிலாத்துவுக்கு நல்லா தெரியும் இயேசு குற்றமற்றவர். அப்படி அறிந்தும் இயேசுவை சிலுவையில் அறைய உத்தரவிட்டான். சிந்தித்து பார்ப்போம். அந்த சிலுவை யாருக்காக மாற்றி வைக்கப்பட்டது தெரியுமா? இயேசுனுடைய வலதுபுறம் ஒரு கல்வன் இருந்தான், இடதுபுறம் ஒரு கல்வன் இருந்தான். அப்போ நடுவில் வர வேண்டிய கல்வனுடைய பெயர் என்ன தெரியுமா? அந்த சிலுவையிலே வர வேண்டியிருந்த கல்வன் பராபா. பராபா என்னும் கல்வன் தான் அந்த சிலுவையிலே நடுவில் வர வேண்டியிருந்தது. பராபான்னு அர்த்தம் தெரியுமா? பர் ஆபா, ஆபாவின் மகன். பர் ஆபா. பராபா என்னும் நபர் வர வேண்டிய இடத்துல இடம் மாறுதுங்க. கடவுளின் மகன் வர வேண்டிய இடத்துல கடவுளின் மகன் வருகிறார். அதாவது நீயும் நானும் வர வேண்டிய இடத்துல கடவுளின் மகன் வருகிறார். ஒரு பராபாவுக்கு பதிலாக இன்னொரு பராபா. அந்த இடத்தில் சிலுவையில் அறையப்பட வேண்டியது யார் தெரியுமா? நீயும் நானும். அந்த இடத்தை இயேசு நிரப்புறார். பராபாவை விடுதலை செய்துவிட்டு பராபாவினுடைய இடத்தில் வரும் பராபா கடவுளுடைய மகன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்னுமா நமக்கு நன்றி உணர்ந்த உள்ளம் இல்லை? நான் தீர்ப்பிடப்பட வேண்டிய இடத்துல எனக்காக தீர்ப்பிடப்பட்டவர். நான் சிலுவையில் அறையப்பட வேண்டிய இடத்துல எனக்காக சிலுவையில் அறையப்பட்டவர். நான் சிந்த வேண்டிய இரத்தத்தை எனக்கு பதிலாக சிந்திய இயேசு கிறிஸ்து. மகனே, மகளே, இந்த சிலுவை யாருக்காக? ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் பாவங்களுக்காக நீர் சிலுவையை சுமந்தீர். நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பத் துயரங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு உம்மை பின்தொடர அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய மாற்றி அடைய கடவார்களாக. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்வேன்? உமக்காக நான் என்ன செய்வேன்? மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். கொஞ்சம் அந்த இடத்தை கற்பனை செய்து பாருங்களேன். இயேசு சுமந்தது பாரமான சிலுவை. அது அவருடைய தோள் மேலே வச்சிருந்தாங்க. அந்த தோள் மேலே வச்சிருந்த பொழுது எப்படி தெரியுமா இருந்தது? 2 கையையும் கட்டி அந்த கையில் அந்த தோலை, அந்த பாரமான சிலுவை வச்சிருக்காங்க. அப்போ விழுந்தவர் எப்படி தெரியுமா விழுந்திருப்பார்? கண்டிப்பாக முகம் குப்புற விழுந்திருப்பார். அப்படிதாங்க முகத்தில் இயேசுவுக்கு அவ்வளோ காயங்கள். அவருடைய உடல் முழுவதும் காயங்கள் ஆக காரணம் இயேசு விழுந்தது.
அவருடைய உடலில் அவர் காயப்பட்டது எதற்காக தெரியுமா? மானிட மகனே, நீ உடலில் இன்பங்களை அனுபவித்த பொழுது, when you enjoyed in your flesh, உன்னுடைய கடவுள் அதே மாம்சத்தை உனக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். இயேசுவுக்கு வந்த 3 சோதனைகள், பாலைவனத்திலே வந்த 3 சோதனைகளில் முதல் சோதனை வாசிக்கிறேன், கேள். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, முதல் சோதனை தரான் பாருங்க, நீ இறைமகன் என்றால் இக்கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். இயேசுவுக்கு வந்த முதல் சோதனை என்ன தெரியுமா? உடம்பின் சோதனை, உணவின் சோதனை, மாம்சத்தின் சோதனை. யோசிச்சு பாரு, உன்னுடைய உடம்புல எவ்வளவு பாவங்கள், உடம்பு வழியா எவ்வளவு பாவங்கள், உன்னுடைய மாம்சத்தை வியாபாரமா நீ வித்த இடங்கள், கண்ணால் செஞ்ச பாவம், கையால் செய்த பாவம், நாவால் செய்த பாவம், காதால் செய்த பாவம், பேச்சால் செய்த பாவம், உணவால் செய்த பாவம், புரணி பேசினது, பொறளி கலப்பினது, பொய் பேசினது, கெட்ட வார்த்தை பேசினது, அசிங்கமாக நடந்துக்கிட்டது, அசிங்கமான பார்த்தது, அசிங்கமானதை கேட்டது, மற்றவங்களை பற்றிய புரணி பொறளைகள், இல்லாததை பொல்லாததை பற்றி பேசியது. உடம்பில் நீ சுகம் அனுபவித்த பொழுது அதற்கெல்லாம் பரிகாரமாக உடம்பில் இயேசு பரிகாரம் செய்கிறார். மகனே மகளே, அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு எளிதல்ல இந்த பரிகாரம். ஏன்னா உன்னுடைய உடம்புல ஒவ்வொரு உறுப்பு வழியா நீ செஞ்ச பாவம், ஒவ்வொரு உறுப்பை நீ சுகம் அனுபவித்த பொழுது, when you enjoyed the flesh, என்று இறைமகன் அவருடைய மாம்சத்தை கொடுத்து முகம் குப்புற விழுகிறார். நீ என்னைக்கு எழுந்திருக்க போற? இந்த மாம்சத்தினுடைய வியாபாரத்திலிருந்து, மாம்சத்தினுடைய விபச்சாரத்திலிருந்து, உன்னுடைய நாக்கை கட்டுப்படுத்தாமல், பேச்சை கட்டுப்படுத்தாமல், கண்ணை கட்டுப்படுத்தாமல், காதுகளை கட்டுப்படுத்தாமல், கை கால்களை கட்டுப்படுத்தாமல், சிற்றின்பங்களை கட்டுப்படுத்தாமல், பண ஆசை, பேராசை இதெல்லாமே கட்டுப்படுத்தாமல் உடலின் இச்சைகளை நீ உன்னுடைய வழிக்கு விடும் பொழுது வழிக்கு விழறாரு பார் இயேசு. மன்னிப்பு கேள் உருக்கமா. வெறும் ஒரு சடங்காக இந்த சிலுவை பாதை மாறக்கூடாது. மனமாற்றங்கள் ஏற்படட்டும். மனமாற்றங்கள் ஏற்பட்டால் நோய்களில் இருந்து விடுதலை தானா வரும், கட்டுகளில் இருந்து விடுதலை தானா வரும். சடங்காக மாறாமல் அனுபவமாக மாறட்டும். இந்த 3வது இடம் உனக்காக முகம் குப்புற விழ இயேசு. ஜெபம். எங்கள் பாவங்களுக்காக கீழே விழுந்து துன்புற்ற இயேசுவே, உம் உதவியோடு இனி பாவத்தில் இருந்து விடுபடவும் புனித வாழ்வு வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். உம் அருள் உதவியின்றி எங்களால் இப்பயணத்தை தொடர முடியாது. எனவே பாவத்தில் விழக்கூடிய, உடலின் பாவத்தில் விழக்கூடிய, மாம்சத்தில் விழக்கூடிய சூழ்நிலையில் இருந்து எழுந்து நாளும் உம்மை பின்தொடர மன வலிமையை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இளைப்பாற கடவது. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக எனக்காக மரித்தீரே, மரித்தீரே, உமக்காக உமக்காக நான் என்ன செய்வேன், உமக்காக நான் என்ன செய்வேன். 4ஆம் நிலை. இயேசுவே அவருடைய தாய் மரியாள் சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதா, சிந்தித்து பார். உனக்கு ஒரு அம்மா இருக்காங்கள, உனக்கு ஒரு அப்பா இருக்கார்ல, உனக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்கள. சிந்தித்து பாரு. இப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தது என்றால், அதுவும்
நீ செய்யாத பாவத்துக்காக நீ தண்டிக்கப்படும் பொழுது ஜெயிலில், போலீஸ் ஸ்டேஷனில், தேவையில்லாத இடங்களில், பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் உன்னுடைய அம்மா இப்படி உன்னை பார்க்க நேர்ந்தால் யோசித்து பாரு. நீ செய்யாத தப்புக்காக பார்க்க நேர்ந்தால் எவ்வளோ வலிக்கும்ல உங்கள் அம்மாவுக்கு. அப்படின்னா நீ தப்பு செஞ்சு மாட்டும் பொழுது போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உன்னை இப்படி பார்க்க நேர்ந்தால், குடி பழக்கத்திற்கு நீ ஆளாகி இருந்து உன்னுடைய அம்மாவோ உன்னுடைய அப்பாவோ பார்க்க நேர்ந்தால், எதிர்பாராத இடத்துல எதிர்பார்க்காத சூழ்நிலையில் நீ இருப்பதை உன்னுடைய தாயோ தந்தையோ அப்பாவோ அம்மாவோ பிள்ளைகளோ பார்க்க நேர்ந்தால் யோசித்து பாரு, எவ்வளோ கேவலமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். தம்பி, உன்னை நான் இப்படி வளர்க்கலையேடா, பாப்பா உன்னை இப்படி நான் எதிர்பார்க்கலையேம்மா, நீ இப்படி செய்வன் நான் எதிர்பார்க்கலையே. அப்படி ஒரு வேதனை இந்த தாய் மகனுடைய சந்திப்புக்கு உண்டு. எவ்வளோ வேதனை நிறைந்த அந்த தாயால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்ம அந்த தாயும் மகனையும் பிரிச்சோங்க. அம்மாவையும் பையனையும் பிரிச்ச பாவம் நமக்குள்ள இருக்கு. 33 வருஷம் அந்த அம்மாவனுடைய மகனா வாழ்ந்தவர், அவருடைய இந்த கடைசி நாள் யோசிச்சு பாரு. உன்னுடைய பையன் சாக கிடக்கிறான், உன்னுடைய பொண்ணு சாக கிடக்குது. அந்த சாவர நாள் ஐசியூலையோ ஆஸ்பத்திரியிலோ இருக்கும்பொழுது என்ன வேதனையா இருக்கும்ல. இயேசுனுடைய சாவின் மணி அடிக்கப்பட்டது. சாவின் நாளில் ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கிற அந்த தாயினுடைய மனவேதனையை யோசிச்சு பாரு. உடஞ்சு நிற்கிறாங்க அந்த அம்மா, உடஞ்சு உருக்குலைஞ்சு நிற்கிறாங்க அந்த தாய். காரணம் யார் தெரியுமா? நீயும் நானும். நீ சுகமாக தேடி அலையும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் தேடி அலையும் பொழுது, சுய நிலைவாக நீ அலையும் பொழுது, பிறருடைய நன்மையை பார்க்காமல் நீ வாழும் பொழுது, இன்னைக்கு அந்த தாயும் மகனையும் பிரித்து வச்சிருக்கிறோம். சிலுவை பாதையில் சிலுவையில் இயேசு மட்டும் நடக்கலங்க சுமந்து. இயேசுவோடு இணைந்து மனசுல சிலுவையை ஏந்தி நடந்த அன்னை மரியாளுடைய சித்திரம் தான் இது. இயேசுவனுடைய தோளில் சிலுவை, அன்னை மரியாளுடைய மார்பில் சிலுவை, மனதில் சிலுவை. காரணம் யார் தெரியுமா? நீயும் உன் பாவங்களும். ஒரு பெண்ணுடைய சாபம் அது, ஒரு தாயினுடைய சாபம் அது. யோசிச்சு பாரு, எப்படி நீ நல்லா இருப்ப பாவம் செஞ்சா? இயேசுவை தன் தாயிடமிருந்து பிரித்து எப்படி நீ நல்லா இருப்ப? எப்படி உன்னுடைய மகன் உன்னை கீழ்ப்படிவான்? எப்படி உன்னுடைய குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும்? பாவம் செய்த உன்னுடைய குடும்பத்தில் எப்படி அமைதி இருக்கும்? எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? ஒரு அம்மாவையும் பையனையும் பிரிச்சிருக்கிறியே. பாவத்திலிருந்து திரும்பி வா, இனி பாவம் செய்வதில்லை என்ற முடிவெடு. ஜெபம். அம்மா, உமக்கு இந்நிலை ஏற்பட காரணமாயிருந்தது நாங்களும் எங்கள் பாவங்களும் தான். எங்களுக்காக நீர் அடைந்த வேதனையை உணர்ந்து பார்க்கிறோம். அதற்காக மனம் வருந்துகிறோம். உம் தாய் அன்புக்குரிய மக்களாக வாழவும், இயேசு சொல்வது போல் செய்யவும் எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசிகள் மரித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்வேன்? உமக்காக நான் என்ன செய்தேன்? 5ஆம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறான். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம்.
இயேசுவின் பகைவர்களுக்கு பயந்து அவர்களுடைய கட்டாயத்தின் பேரில் இயேசுவுக்கு உதவி செய்தான் சீமோன். யாருன்னு கூட தெரியல, ஆனால் சிலுவையை சுமக்க சொன்னாங்க, அதனால சுமந்தேன். ஆனால் சீமோனுக்கு தெரியவில்லை, அந்த சிலுவை அவனையும் மீட்கிறது. சீமோனுக்கு தெரியல, தோளோடு தோளுருமி நடக்கும் பொழுது அது என்னுடைய மீட்பர் என்று. எவ்வளவு பாக்கியம் நிறைந்த மகன் அந்த மகன். வேறு ஏதோ ஒரு நாட்டிலிருந்து வியாபாரத்துக்கு வந்தவர் அவர். அந்த நாட்டில் வந்த பொழுது என்னமோ நடக்குதுன்னு பார்க்க போனார். ஆனால் பார்க்க போனவர் கிடைச்ச பாக்கியம் தெரியுமா? இயேசுவனுடைய தோளோடு தோளுருமி நடக்க. ரெண்டு பேரும் அவ்வளோ சேர்ந்து நடக்கிறாங்க. ஏன்னா ஒரே சிலுவையை சுமந்து நடக்கிறாங்க. கட்டி அரவணைக்கலை, அவ்வளோதான். ஆற தழுவலை, அவ்வளவுதான். ஆனால் இயேசுவனுடைய உடலில் உறைந்து 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 அந்த மனிதன் நடக்கிறான். இயேசுனுடைய கண்களை பார்த்த பொழுது சீமோனுக்கு கண்டிப்பாக தோணியிருக்கும், இவர் பாவி அல்ல. தி ஐஸ் வேர் so attractive. தி ஐஸ் வேர் so attractive. ரொம்ப ஈர்க்கிற ஒரு கண்களாக இருந்தது. அபிஷேகம் நிறைந்த கண்களாக இருந்தது இயேசுவனுடைய கண்கள். இயேசுவனுடைய பாதத்தில் பார்க்குறான், செருப்பு இல்லை. கண்டிப்பாக மனம் வருந்தி இருப்பான் இந்த மனுஷனுக்காக. அழகான ஒரு மறைக்கல்வி இங்கு இயேசு கொடுக்கிறாருங்க. என்ன தெரியுமா? இவ்வளோ தூரம் சுமந்து வந்தேன், இனி கொஞ்சம் தூரம் இயேசுவால் சுமக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். தனியாக சுமந்து போயிடுப்பேன். ஆனால் மனிதா, நான் உன்னை மீட்க வேண்டுமென்றால் எனக்கு உன்னுடைய உதவியும் தேவை. மனிதா, எனக்கு உன்னை மீட்க வேண்டுமென்றால் எனக்கு உன்னுடைய உதவியும் தேவை. நான் சிலுவையை சுமந்து சென்று உன்னை மீட்டிருக்கலாம், ஆனால் எனக்கு உன்னுடைய உதவி தேவை. புனித அகஸ்தீனார் சொல்லுவார், மனிதனிடம் கேட்காமல் மனிதனை படைத்த ஆண்டவர் மனிதனை மீட்கும் பொழுது கேட்காமல் அவனை மீட்க மாட்டார். கண்டிப்பா கேட்பார், உங்ககிட்ட நலம் பெற விரும்புகிறாயா? உடல் நோய்களிலிருந்து நலம் பெற விரும்புகிறாயா? பாவத்திலிருந்து நலம் பெற விரும்புகிறாயா? குடி பழக்கத்திலிருந்து நலம் பெற விரும்புகிறாயா? நம்பிக்கை இன்மையிலிருந்து நலம் பெற விரும்புகிறாயா? பாவ பழக்கங்களிலிருந்து நலம் பெற விரும்புகிறாயா? விபச்சார பழக்கங்களிலிருந்து நலம் பெற விரும்புகிறாயா? சுய இன்பத்திலிருந்து நலம் பெற விரும்புகிறாயா? மனிதா, உன்னுடைய உதவி இல்லாமல் உன்னை படைத்தேன், ஆனால் உன்னுடைய உதவி இல்லாமல் உன்னை மீட்க என்னால் இயலாது. அதனுடைய அழகான மறைக்கல்வி தாங்க 5ஆம் சலம். இயேசு கிறிஸ்து மனிதனுடைய உதவியை தேடுகிறார், சீமோனின் உதவியை தேடுகிறார். மனிதா, மீட்பு பெற வேண்டுமானால் நீயும் சொல்ல வேண்டும் ஒரு ஆமேன். நீ ஆண்டவருக்கு ஆமேன் சொன்னால் இந்த நொடி பொழுது உன்னை மீட்க அவரால் இயலும். ஜெபம். ஆண்டவரே, பசியாய் இருப்பவர்களுக்கு உண்ண கொடுப்பது உதவி, தாகமாயிருப்பவர்களுக்கு குடிக்க கொடுப்பதும் உதவி, அந்நியரை வரவேற்று உபசரிப்பதும் உதவி, ஆடை இல்லாதவர்களுக்கு புத்தாடை கொடுத்து உடுத்துவதும் உதவி, சிறைப்பட்டோரை பார்க்க செல்வதும் உதவி, நோயாளிகளை பார்த்து ஆறுதல் கூறுவதும் உதவி. சின்னம் சிறிய எம் சகோதரர்களுக்கு இவற்றில் எதை செய்தாலும் உமக்கே செய்கிறோம் ஆண்டவரே என்பதை நாங்கள் உணர செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசிகள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவார்களாக. உனக்காக மரித்தேனே, எனக்காக என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன
செய்தார். எனக்காக எனக்காக மரித்தீரே, மரித்தீரே. உமக்காக உமக்காக நான் என்ன செய்வேன், உமக்காக நான் என்ன செய்வேன். ஆறாம் நிலை. வேறொனுக்கால் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். சிந்தித்து பார், எத்தனை ஆயிரம் மக்கள் அங்கே சுத்தி இருந்திருப்பாங்க தெரியுமா? நம்மளும் போனா எப்படியாவது இயேசுனுடைய உடையை தொட்டால் குணம் பெறுவேன், நற்கருணையை தொட்டால் ஆசீர்வாதம் கிடைக்கும், நற்கருணை பேழையை தொட்டால் ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த பக்கமாக போகிற அந்த ஃபாதருடைய ஆடையை தொட்டால் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏதாவது இயேசு கிட்டேருந்து வாங்க வந்தவர்கள் பக்தர்கள், என்ன கிடைக்கும்னு நினச்சி வந்தவங்க பக்தர்கள். ஆனால் இன்னைக்கு இந்த சிலுவை பாதையில் அவங்க யாருமே இல்லை. இயேசுவிடமிருந்து வாங்கினவங்க எங்கே போனாங்க? உயிர் பெற்ற லாசர் எங்கே போனார்? தொழுநோயாளர்கள் குணமடைந்தார்களே எங்கே போனாங்க? 5 அப்பத்தை 5000 பேருக்கு மேலே கொடுத்தாரே, 15000 பேராவது இருந்திருக்க மாட்டாங்க. இங்கே எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? இயேசுவிடமிருந்து வாங்க வந்தவர்கள், இயேசுவிடமிருந்து பெற வந்தவர்கள் பக்தர்கள். ஆனால் இயேசுவுக்கு கொடுக்கணும்னு நினச்சி வந்தவங்க ஆராதிப்பவர்கள். இயேசுவிடமிருந்து ஆறுதல் பெற வந்தவர்கள் பக்தர்கள். ஆனால் இயேசுவுக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு நினைச்சவங்க ஆராதனை செய்பவர்கள். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இப்போ இந்த சிலுவை பாதையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் பங்கெடுக்கிறீங்க. நீங்கள் இயேசு கிட்டேருந்து வாங்க வந்தவங்களா, இல்லை இயேசுவுக்கு கொடுக்க வந்தவங்களா? ஆறுதல் வாங்க வந்தவங்களா, ஆறுதல் கொடுக்க வந்தவங்களா? பக்தர்களா, ஆராதிப்பவர்களா? சிந்தித்து பார். வேரோனிக்கால் வாங்கினாங்க, ஆனால் இப்போ கொடுக்க வந்திருக்கிறா. சுற்றி அத்தனை பேர் நின்னாங்க. எல்லாம் என்ன தெரியுமா நினச்சாங்க? நான் உள்ளே போய் இயேசுவுக்கு உதவி செய்தால் எனக்கு என்ன ஆகும்னு சுயநலமாக யோசிச்சாங்க. நான் இயேசுனுடைய முகத்தை பார்க்குறேன், ரத்தம் வடியுது, கஷ்டப்படுறாரு, என்கிட்ட கர்ச்சீஃப் இருக்கு, நான் உள்ளே போனால் எனக்கு என்ன தீமை நடக்கும், எனக்கு என்ன தீங்கு நடக்கும், ஐயோ அங்கே இருந்த படை வீரர்கள் அடிப்பாங்களே, என்னை தூக்கி போட்டு மிதிப்பாங்களே, ஐயோ எனக்கு என்ன நடக்கும்னு நினச்ச போது ஒரே ஒரு பொண்ணு நினச்சா, நான் உள்ளே போகலனா இயேசுவுக்கு என்ன நடக்கும், நான் உள்ளே போனா எனக்கு என்ன நடக்கும்னு யோசிச்ச ஜனங்களுடைய மத்தியில் நான் உள்ளே போகலனா இயேசுவுக்கு என்ன நடக்கும்னு நினச்ச வேரோனிக்காள் இன்னைக்கு பைபிளில் உண்டு. இன்னைக்கு நாம் சிலுவை பாதையிலே சிந்திக்கிறோம். சுயநலவாதிகளுக்கு இருக்கிற இடம் கிடையாது பைபிள், சுயநலவாதிகளுக்கு இருக்கிற இடம் கிடையாது கிறிஸ்தவம், சுயநலவாதிகளுக்கு இருக்கிற இடம் கிடையாது மோட்சம். ஆண்டவர் இதன் வழியாக ஒரு மறைக்கல்வி கொடுக்கிறாரு. உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத, பிறரை பற்றி யோசி. நான் ஒருவருக்காக ஜெபிக்கலனா அவங்களுக்கு என்ன ஆகும்னு யோசி. நான் ஒருத்தருக்கு உதவி செய்யலனா அவங்களுக்கு என்ன ஆகும்னு யோசி. நான் ஒருத்தருக்கு என்னால் ஆன நன்மையை செய்யலனா அவங்களுக்கு என்ன ஆகும்னு யோசி. நான் ஒருவரை குறித்து புரணி பேசினா அவங்களுக்கு என்ன ஆகும்னு யோசி. நான் ஒருவரை குறித்து இல்லாதது பொல்லாதது சொன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னு யோசி. உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத, பிறரை பற்றி யோசி. கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் வெரோனிக்கா தரும் மறைக்கல்வி, பிறரை பற்றி சிந்திப்பாயா? ஜெபம். ஆண்டவரே, எங்கள் உயிரே போவதாக இருந்தாலும் தீயவர்களால் நல்லவர்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது தைரியமாக அங்கே நின்று நல்லவர்களுக்கு உதவி செய்யவும் ஆறுதல் அளிக்கவும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவார்களாக. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா, எனக்காக எனக்காக நீ என்ன செய்தா, எனக்காக எனக்காக மரித்தீரே, மரித்தீரே, உமக்காக உமக்காக நான் என்ன செய்வேன், உமக்காக நான் என்ன செய்வேன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே வீழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். பாலைவனத்தில் இயேசுவுக்கு நடந்த இரண்டாம் சோதனை. சோதிக்கிறவன் அவரை அணுகி பின்னர் அலகை அவரை திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவில் முகட்டில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், தம் தூதருக்கு உம்மை குறித்து அவர் கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். இரண்டாம் சோதனை இயேசுவுக்கு வந்த சோதனை. சிந்தித்து பார், இதனுடைய சோதனை என்ன தெரியுமா? முதல் சோதனை மாம்சத்தின் சோதனை, உடலின் சோதனை என்றால், இரண்டாம் சோதனை மனசின் சோதனை. உன் மனசுல நீ கடவுளை பத்தி, ஆண்டவரை பத்தி என்ன நினைச்சிருக்கிற? நீ மேலிருந்து கீழே குதி, அப்பா வந்து காப்பாற்றுவாரு, வானதூதர்கள் அனுப்பி காப்பாற்றுவார்னு எழுதியிருக்கே. ஆண்டவர் சொல்றாரு, முட்டாளே, முட்டாள்தனமாக யோசிக்காத. எனக்கு ஆண்டவர் அறிவையும் தந்திருக்கிறாரு, ஞானத்தையும் தந்திருக்கிறாரு. நானா போய் விபத்துக்குள்ள சிக்கி ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார்னு நினைச்சா அது முட்டாள்தனம். தண்டவாளத்துக்கு நடுவில் நின்று ட்ரெயின் இடிக்காமல் ஆண்டவர் காப்பாற்றுவார்னு சொல்றது எவ்வளோ முட்டாள்தனமோ அவ்வளோ முட்டாள்தனம். கடலுக்கு நடுவில் போய் அங்கிருந்து கீழே குதிச்சு நீச்சல் கூட தெரியாமல் ஆண்டவர் காப்பாற்றுவார்னு நினச்சா எவ்வளோ முட்டாள்தனமோ அவ்வளோ முட்டாள்தனம். மனசில் ஆண்டவர் பற்றி என்ன நினச்சிருக்க? உன்னுடைய கடவுளாகி ஆண்டவரை மனசில் நீ எங்கே வச்சிருக்க? நீ செஞ்ச பாவம் உன்னை தண்டிக்கும், நீ செய்கிற பாவம் உன்னை தண்டிக்கும், நீ செய்ய போகிற பாவம் உன்னை தண்டிக்கும். பாவம் செய்துவிட்டு ஆண்டவர் காப்பாற்றுவார்னு நினைக்காது. பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்திலே இருந்து ஆண்டவர் பார்த்துப்பார்னு நினைக்காது. மனசில் முதலிடத்துல யாரை வச்சிருக்கிறேன், எதை வச்சிருக்கிறேன்? முட்டாள்தனமான மூட நம்பிக்கை உண்டா? முட்டாள்தனமான செயல்கள் உண்டா? நேரம், காலம், கிழமை, வாஸ்து, ராசி, ஜாதகம், ஜோதிடம், முட்டாள்தனமான மூட நம்பிக்கை உண்டா? அறிவியலுக்கே சம்பந்தமில்லாத முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகள் உண்டா? சிந்தித்து பார். மகனே, மகளே, உன் கடவுளை சோதிக்காதே என்றும் எழுதியுள்ளது. நீ செய்கிற பாவம் உன்னை தண்டிக்காமல் விடாது. முழுமையாக இயேசுவிடம் ஒப்புக்கொடு. மனசுல முதலிடத்துல யாரு? மனசுல முதலிடத்துல எது? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மனசுல ஆண்டவருக்கு கொடு. ஜெபம். இயேசுவே, உம்முடைய பரிதாபமான நிலைமையை பார்க்கும்போது நானே குற்றவாளி ஆகிறேன். ஏனெனில் நான் தான் உம்மை இன்ப துன்பங்களுக்கு ஆளாக்கினேன். நன்மைகள் ஏராளம் செய்து பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தேடிக்கொள்ள எனக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் பாற்றி அடைய கடவார்களாக. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன
எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக எனக்காக மரித்தீரே, மரித்தீரே. உமக்காக உமக்காக நான் என்ன செய்தேன், உமக்காக நான் என்ன செய்தேன். 8ஆம் நிலை. எருசலேம் பெண்மணிகள் இயேசுவுக்காக அழுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். எருசலேம் பெண்கள் எல்லாருமே அழறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, ஏன் அழறீங்க? உங்களுடைய அழுகை வீண். ஏன்னா இந்த சிலுவையை நான் விரும்பி பெற்றேன், என் மீது சுமத்தப்பட்டதுதான். ஆனால் நான் வாங்கினது பிலாத்துவிடமிருந்து அல்ல, நான் வாங்கினது என்னுடைய தந்தையிடமிருந்து. பிலாத்து நினைச்சிருந்தா இந்த சிலுவையை என் மேல சுமத்திருக்க முடியாது. என் அப்பா நினைச்சதுனால, அப்பா நினைச்ச நேரத்துல தான் நான் சிலுவையை வாங்கினேன். மனிதனிடமிருந்து அல்ல, என்னுடைய துன்பத்தை நான் இறைவனிடமிருந்து வாங்கினேன். அதனுடைய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அதனுடைய பலன் என்ன தெரியுமா? துன்பத்தை நான் மனிதனிடமிருந்து பெற்ற பொழுது அந்த துன்பம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. மனிதா, என்று உன் துன்பத்தை நீ யாரிடமிருந்து பெறுகிறாய்? உன ஊர் உலகம் இல்லாததை பொல்லாததை சொல்லும் பொழுது ஆண்டவர்கிட்ட திருப்பலியில் ஒப்பு கொடுக்க முயற்சி செய்யறியா? அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, என்னை பார்த்து அழாதீங்க, இந்த அழுகை வீண், வேஸ்ட் இது. ஏனெனில் இது ஆசீர்வாதமாக மாறும். ஆனா நீங்க உண்மையா அழ வேண்டியது எங்க தெரியுமா? உங்களுடைய பாவ சங்கீர்த்தனத்தில். யாருக்காக தெரியுமா? நீ உனக்காக அழு. எத்தனை பாவங்கள் தெரியுமா? இந்த பாவத்தை எல்லாம் எங்கே கொண்டு போய் கழுவ போறேன்? எனக்காக ஒப்பாரி வைக்காத, எனக்காக அழாத. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்யற பாவம், அந்த பாவங்கள் சாபமா குடும்பத்தில் நிற்கும் தெரியுமா? குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக அழு. உன் மகனை மகளை நீ ஒழுங்கா வளர்க்கல, சோம்பேறியா சுத்துக்குது, ஊர் ஊரா பொறுக்க போயிருக்கு, கோயிலுக்கு வர்றதில்லை, ஜெபிக்க கத்து கொடுக்கல, விசுவாசம் கொடுக்கல உன்னுடைய பையனுக்கு பொண்ணுக்கு, அவங்களுக்காக அழு. உனக்காக அழு, உன்னுடைய தலைமுறைக்காக அழு. எனக்காக அழாத. உன்னுடைய பாவங்களுக்காக என்னைக்கு அழ போறேன்? யோசிச்சு பாருங்க. பாவ சங்கீர்த்தனம் செஞ்சுட்டு எவ்வளோ நாளாச்சு? உண்மையான பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு எவ்வளோ நாளாச்சு? உருக்கமா உன்னுடைய பாவ சங்கீர்த்தனத்தில் அழுது பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு எவ்வளோ நாளாச்சு? இன்னைக்கு சிலுவை பாதையில பங்கெடுக்கிறீங்கல்ல, திருப்பலி ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போவீங்கல்ல, சாப்பிட்டு தூங்குவீங்கல்ல, நாளைக்கு முழிப்பீங்கன்னு தெரியுமா? என்ன உறுதி? நாளைக்கு முழிப்பீங்கன்றதுக்கு என்ன உறுதி? இன்னைக்கு செத்து போயிட்டனா? இன்னைக்கு நீ மரணம், உன்னுடைய மரணம் உறுதி என்பதை தெரிந்தால் நீ எப்படி பாவ சங்கீர்த்தனம் செய்வ? யோசிச்சு பாரு. அழுது செய்ய மாட்ட, கண்ணீரோட செய்ய மாட்ட, உன் பாவத்துக்காக அழ மாட்ட. அழு, உன் பாவத்துக்காக அழு, உன் பிள்ளைகளுடைய பாவத்திற்காக அழு, உன் தலைமுறையின் பாவத்திற்காக அழு. எனக்காக அழாத. மனிதா, இன்று உன்னுடைய மரணம் என்றால் நாளைக்கு உனக்கு பாவ சங்கீர்த்தனத்துக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அழு, பாவத்திற்காக அழு, உன்னுடைய பாவத்திற்காக, தலைமுறையின் பாவத்திற்காக அழு. மன்னிப்பு வேண்டு. உருக்கமா அனுபவமா மாறட்டும் இந்த சிலுவை பாதை. ஜெபம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பாவத்திலிருந்து விடுவித்தருளும். மற்றவர்கள் பாவத்தில் விழ நாங்கள் காரணமாய் இல்லாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்தியலை பாற்றி அடைய கடவார்களாக. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்வேன், உமக்காக நான் என்ன செய்வேன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். பாலைவனத்தில் இயேசுனுடைய 3வது சோதனை. 3வது முறை குப்புற விழுகிறார். சில அன்பார்ந்தவர்களே, அது சிலுவை பாதைக்காக அழகு வச்சிருக்கிறோம். 3 முறை இல்லைங்க, 300 முறை விழுந்திருப்பார் அவர். தள்ளி விட்டாங்க, மிதிச்சாங்க, எட்டி உதைச்சாங்க. அதில் அந்த சித்திரவதை செய்கிறவங்க இன்பத்தை கண்டார்கள். யோசிச்சு பாரு, யாருக்காக? சித்திரவதை செய்கிறவங்க கிட்ட அவர் அவரையே விட்டு கொடுத்தார். யாருக்காக? அவருக்கு இது தேவையா? 3வது சோதனை. மறுபடியும் அழகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவருடன் நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனிடம், அகன்று போ சாத்தானே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் எனவும் எழுதியுள்ளது என்றார். 3வது இயேசுவனுடைய சோதனை ஆன்மாவின் சோதனை, அதிகாரத்தின் சோதனை, உலக தேவைகளின் சோதனை. உலகத்தை படைத்தவர்கிட்டே உலகத்தை காமிச்சு இந்த அதிகாரம் நான் உனக்கு தரேன்னு சொல்லணும்னா அந்த பிசாசுக்கு எவ்வளவு திமிர் இருந்திருக்கும், எவ்வளவு ஆணவம் இருந்திருக்கும். உலகத்தை படைத்தவர்கிட்டே இந்த உலகத்தை நான் உன்கிட்ட தரேன், நீ என்னை பணிந்து வணங்கு, நெடுஞ்சான் படி கிழந்து விளங்கு. எங்கிருந்துங்க வந்தது இந்த தைரியம்? அப்போ உலகம் உண்மையா யார்கிட்ட இருக்குங்க? ஆண்டவர்கிட்டயா பிசாசு கிட்டயா? ஆண்டவர்கிட்ட இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அதை யார்கிட்ட கொடுத்தார் தெரியுமா? மனிதனிடம், ஆதாமிடம் கொடுத்து, மனிதா, இதற்கு மகுடமாக நான் உன்னை வைத்து இதற்கு பணிவிடை செய்ய, இதை பாதுகாத்து கொள்ள, இதை பராமரிக்க உன் கையில் நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொன்னாருங்க. இப்படி உலகத்தினுடைய அதிகாரம் மனிதனுடைய கையில் வைத்த பொழுது மனிதன் அதை பிசாசனுடைய கையில் கொண்டு போய் வச்சான். எனக்கு உலகம் தேவை, உலக இன்பங்கள் தேவை, இதை நீ வச்சுக்கோ. மீட்டெடுக்க வந்தவர்கிட்ட பிசாசு சொல்லுது, நீ கஷ்டப்பட்டு மீட்டெடுக்க வேண்டாம், உனக்கு சிலுவை வேண்டாம், மரணம் வேண்டாம். டேய் தம்பி, ஒரே ஒரு நிமிஷம் என் முன்னால முட்டி போட்டு நீ வணங்குடா, எல்லாம் உனக்கு தரேன். இயேசு சொன்னாரு, உனக்கு வணங்கி எனக்கு உலகம் வேண்டாம். உன்கிட்ட இருந்து அது எப்படி வாங்கி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அது என்னுடைய பிள்ளைகள் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செஞ்சு நான் உன்கிட்ட இருந்து வாங்கி எடுப்பேன். என் ரத்தம் சிந்தி உன்கிட்ட இருந்து வாங்கி எடுப்பேன். மனிதா, உன்கிட்ட ஆண்டவர் கொடுத்த வீடு இன்னைக்கு நரகம் ஆயிடுச்சா? உன்கிட்ட ஆண்டவர் கொடுத்த உறவுகள் இன்னைக்கு நரகம் ஆயிடுச்சா? ஆண்டவர் கொடுத்த பொழுது அது தூய்மையாக தானே கொடுத்தாரு.
ஆண்டவர் கொடுத்த பொழுது அது ஆசீர்வாதமாக தானே கொடுத்தாரு. நீ பிசாசு கையில இருந்து வாங்கினியா? பிசாசு கிட்ட கொண்டு போய் அடிப்பணிய வச்சியா? இன்னைக்கு உன்னுடைய வீடினுடைய அரசர் யாரு? உறவுகளின் அரசர் யாரு? படிப்பினுடைய அரசர் யாரு? அழகனுடைய அரசர் யாரு? திறமையினுடைய அரசர் யாரு? யோசிச்சு பாரு. நீயா ஒரு விஷயத்தை பிசாசு கிட்ட கொண்டு போய் விற்காம உன்னுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. நீயா பிசாசு கிட்ட ஒப்பு கொடுக்காம பிசாசுக்கு அதன் மீது அதிகாரம் இல்லை. அதிகாரம் ஆண்டவருடையது. ஆண்டவரிடமிருந்து வாங்காம பிசாசு கிட்ட இருந்து வாங்கினியா, இன்னைக்கு கண்டிப்பா நீ கஷ்டப்படுற. எல்லா அதிகாரங்களும் ஆண்டவரிடமிருந்து வர வேண்டியவை. உன்னுடைய வீட்டில் அதிகாரம், உன்னுடைய திருச்சபையில் அதிகாரம், உன் சமூகத்தில் அதிகாரம், நீ இருக்கிற இடங்களில் அதிகாரம் ஆண்டவரிடமிருந்து வர வேண்டியவை, பிசாசிடமிருந்து அல்ல. மூன்றாவது சோதனை அதிகாரத்தின் சோதனை. மன்னிப்பு கேளு. நீயா உன் வாழ்க்கையை பிசாசு கிட்ட கொண்டு போய் வச்சியா? நீயாகவே உன்னுடைய குடும்பத்தை, உறவுகளை பிசாசு கிட்ட கொண்டு போய் வச்சியா? மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தவறான உறவுகள், தவறான தீர்மானங்கள் என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஜெபம். எங்கள் மீது கொண்ட எல்லையில்லா அன்பின் பொருட்டு மூன்றாம் முறையாக தரையில் குப்புற விழுந்த இயேசுவே, நாங்கள் பல முறை பாவம் என்னும் படுகொழியில் விழுந்து மடியாமல் எங்களை கை தூக்கிவிட்டு உம் அருள் துணையோடு எழுந்து நடக்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் நடைபெறுவார்கள். உனக்காக மரித்தேனே, உனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக மரித்தேனே, உமக்காக நான் என்ன செய்வேன், உமக்காக நான் என்ன செய்வேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். மகனே, ஆடையை இழந்து நிர்வாணமாக நிற்கிற ஒரு இளைஞனை உனக்கு ஞாபகம் இருக்கா? பைபிள்ல? ஆமால, ஆதாம். ஆடையை இழந்து நிர்வாணமாக ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற ஆதாமை ஞாபகம் இருக்கா உனக்கு? இதோ ஆதாமுக்கு பதிலாக வந்த ஆதாம். ஆடை இழந்து நிர்வாணமாக நிற்கும் இளைஞன். மனிதா, உனக்கு பதிலாக இயேசு வந்தார் என்பதை திரும்ப 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 பைபிள் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆடையை இழந்த ஆதாமுக்கு ஆடையை தர வந்த இயேசு கிறிஸ்து என்பதை பைபிள் திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கு. இயேசு அவருக்காக வரல, உனக்காக வந்தார். நீ உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை கேட்டு வர, அவர் நிலை வாழ்வின் ஆசீர்வாதத்தை தர வந்தார். உன்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை தர வந்தவர் இன்று உனக்கு பதிலாக. நல்ல சமாரியன் கதை ஞாபகம் இருக்கா? அதில் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போனவன ஞாபகம் இருக்கா? அந்த எரிக்கோவுக்கு போற வழியில திருடர்களுடைய கையில் அகப்படுவனை ஞாபகம் இருக்கா? திருடர்கள் அவன்கிட்ட இருந்து திருடிட்டு போறது என்னன்றது பைபிள் சொல்லுது. அவனுடைய ஆடையை திருடிட்டு போனாங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. அப்ப விழுந்து கிடந்த அந்த அடிப்பட்டவன் யாரு? எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போனவன் யாரு? எருசலேம் என்னும் ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து எரிக்கோ என்னும் பட்டணத்திற்கு போனது யாரு?
வியாபார இடங்களுக்கு போனது யாரு? ஆதாம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து விலகி போன ஆதாம், ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து விலகி பாவத்திற்கு போன ஆதாம், அவனை என்ன பண்ணாங்க? திருடங்க குற்றுயிராக விட்டுட்டு போனாங்க. குற்றுயிர்னா சாகவும் இல்லை, வாழவும் முடியல. ஏறக்குறை இன்னைக்கு நம்முடைய நிலைமை, சாகவும் முடியல, வாழவும் முடியல. குற்றுயிராக விட்டுட்டு போன அவனை கண்ண வந்தார் நல்ல சமாரியன். இயேசு வருகிறார். ஆடையை இழந்த மானிடனை, மனித குலத்தை, ஆதாமை சந்திக்க வரும் இயேசு. அவனுக்கு என்ன தெரியுமா தந்தாரு? எண்ணெயும் திராட்சை ரசமும் போட்டு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்தாரு, முதல் உதவி. எண்ணெய், திராட்சை ரசம். உன்னுடைய திருமுழுக்கும் உன்னுடைய திவ்ய நற்கரணையும். எண்ணெயும் திராட்சை ரசமும் கொடுத்து முதலவியை தந்து சத்திரத்தில் கொண்டு போட்டாரு. திருச்சபை சொன்னாரு, நான் திரும்பவும் வருவேன், திரும்பவும் வருவேன், நிலையான ஆடையை தருவேன், திரும்பவும் வருவேன். இரண்டாம் வருகை. மனிதா, ஆடை இழந்த உன்னுடைய ஞாபகப்படுத்தல், ஆடை இழந்து நிற்கிறார் இயேசு. மன்னிப்பு கேளு. மகன் மகள் என்னும் ஆடை இழந்ததற்காக மகனாக வந்து ஆடையை தந்த இயேசு. எல்லா பாவங்களிலிருந்து ஆண்டவரே என்னை மன்னித்தருளும். ஜெபம். எங்களுக்காக இத்தனை அவமானங்களையும் துன்ப துயரங்களையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவே, எங்களுக்கு நேரிடும் அவமான துன்பங்கள் துயரங்கள் நாங்களும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்தியலை பாற்றி அடைய கடவார்களாக. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீர் என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்வேன், உமக்காக நான் என்ன செய்தேன். 11ஆம் நிலை. இயேசுவே சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். மூன்று ஆணிகள் நம்ம சிலுவையில் பார்க்குற மாதிரி ஆணிகள் அறையப்பட்டது அவருடைய உள்ளம் கையில் கிடையாதுங்க. உள்ளம் கையில் சிலுவையில் ஆணி அறைந்தால் இயேசுனுடைய ஹைட்டு வெயிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிற்குமா? இங்கே நிற்காது, நழுவி வந்துடும். அடித்த இடம் எங்கே தெரியுமா? கை மணிக்கட்டுக்கு நடுவில் உள்ள, கை மணிக்கட்டுக்கு நடுவில் உள்ள தொங்குறவன் தொங்கிக்கிட்டே இருப்பான். சிலுவையில் அறையப்பட்டவங்க சாதாரணமான சாவு கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கற்பனை செஞ்சு பாருங்க. அவங்க சாகிறது எத்தனை நாள் தெரியுமா எடுக்கும்? 3, 4, 5, 6 நாள் கூட எடுக்கலாம். அப்போ சிலுவையில் வானத்திலையும் பூமிக்கும் நடுவில் ஒரு மனுஷன் தொங்கிக்கிட்டு இருக்கிறான். சுற்றி எவ்வளோ நேரம் தான் ஆளுங்க நிற்பாங்க? கொஞ்ச நேரத்தில் போயிடுவாங்கங்க. அப்போ பறவை வரும், கண்ணை குத்திட்டு சாப்பிடும். கழுகு வரும், மாம்சத்தை கிழிச்சு சாப்பிட்டுட்டு போகும். கொடுமையான மரணம் சிலுவை மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்து காலையில் 9 மணிக்கு அறையப்பட்டவர் 3 மணிக்குள்ள செத்துட்டாருங்க. ஏன் தெரியுமா? அவர் உடம்புல ரத்தம் இல்லை, தண்ணி இல்லை,
உங்களால் எவ்வளோ நாள் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும்? நாள் கணக்கு போட்டோம். எவ்வளோ நேரம் உங்களால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும்? தண்ணி இல்லைன்னா டீஹைட்ரேஷன், தலை சுத்துது இல்லை, உடம்புல இருந்த தண்ணி எல்லாமே சொட்டு சொட்டா போயிடுச்சுங்க வேர்வையா. அவரால் நடக்க முடியல. உடம்புல இருக்கிற ரத்தம் போஸ்ட்மார்ட்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. போஸ்ட்மார்ட்டம்னா இறந்த பிறகு ஒரு மனுஷனுடைய உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் செய்கிறது. ஆனால் இயேசு உயிரோடு இருந்த பொழுது இயேசுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சுங்க. இரத்தம் எல்லா துளிகளும் கீழே சிந்தப்பட்டது. ஒரு துளி இரத்தமும் இல்லை, ஒரு துளி தண்ணீரும் இல்லை. உறைஞ்சு போன சரீரம், உறைஞ்சு போன சரீரம். எவ்வளோ வலிச்சிருக்கும். நரம்புகள், தசைகள், எலும்புகள் வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதும் 7 வார்த்தை பேசுறாருங்க அந்த மனுஷன். 7 வார்த்தை பேசுறாரு. அதுலயும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே அவர்களை மன்னியும். கொடுமையான சிலுவை சாவில் கடந்து போற இயேசு. ஆணிகள் அறையப்பட்டது 3 இடங்களில். ஆனால் அந்த ஆணிகள் அறையப்பட்டதனுடைய வலி, ஒரு முள்ளு குத்தனா வலிக்கும்ல, ஊசி போனா உனக்கு பயம் இருக்குல்ல, ஒரு ஊசியே உனக்கு அவ்வளோ வலிக்குதுன்னா, ஒரு முள்ளே அவ்வளோ வலிக்குதுன்னா, ஒரு கண்ணாடி துகிலே உனக்கு அது கிழிச்சிச்சுன்னா உனக்கு வலிக்குதுன்னா, கூர் இரும்பு ஆணி துளைத்து அவருடைய சரீரத்தில் ஏறும் பொழுது என்ன வலி வந்திருக்கும் அந்த மனுஷனுக்குள்ள. துடிச்சு போன பொழுது அவர் கத்தின வார்த்தை என்னவா இருந்திருக்கும்ல? அம்மா அப்பான்னு கத்தியிருப்பார். மாதாவை நினைச்சிருப்பார். விண்ணக தந்தையை நினைச்சு அழுகிறா இயேசு கிறிஸ்து. மன்னிப்பு கேளு. இவ்வளவு கொடுமையான சாவுக்கு இயேசு போக காரணம் உன்னுடைய என்னுடைய பாவங்கள். ஜெபம். ஆண்டவரே, எங்களோடு வாழும் சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர், பெற்றோர் மற்றும் அனைவருக்கும் எங்களால் நன்மைகள் செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்கு துரோகம் செய்து அவர்களை புண்படுத்தி வேதனைக்கு ஆளாக்காமல் இருக்க, அவர்களை சிலுவையில் அறையாமல் இருக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக எனக்காக மரித்தீரே, மரித்தீரே, உமக்காக உமக்காக நான் என்ன செய்தேன், உமக்காக நான் என்ன செய்தேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். இயேசுனுடைய கடைசி மூச்சு அது முடியறதுக்கு முன்னால இயேசு சொன்னாரு, எல்லாம் நிறைவேறிற்று. அப்பா, எதுக்காக இந்த உலகத்தில் என்ன நீ அனுப்பினையோ எல்லாம் நிறைவேறிற்று. இன்பங்களில் மட்டும் இயேசு சொல்லலை, எல்லாம் நிறைவேறிற்று. துன்பங்களிலும் இயேசு சொன்னார், எல்லாம் நிறைவேறிற்று. அதில் இன்னொரு அழகு, மூச்சு தந்தவருடைய மூச்சே நின்று போச்சுங்க. இன்னைக்கு நம்மளுடைய மூச்சுக்கு காரணமானவருடைய மூச்சு நின்று போச்சுங்க. நம்மளால மண்ணால் மனிதனை படைத்து அவருடைய உயிர் மூச்சை கொடுத்தவருடைய மூச்சை எடுத்தவங்க நம்ம.
நமக்காக மூச்சை தந்ததுனால நம்ம அவருடைய மூச்சையே எடுத்துட்டோம். வாழ்வை தந்தவரை கொன்ற பாவிகள் நாம். ஆசீர்வதிக்க வந்தவரை சிலுவையில் அறைந்தவர் நாம். பாதங்கள் பூமியில் பதித்தவரை இந்த பாதத்திலே ஆணிகளால் அறைந்தவர்கள் நாம். மூச்சு காற்றை தந்தவருடைய மூச்சு நிற்க காரணமானவர்கள் நாம். அப்பா, என்னை மன்னியும். இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்க என்னுடைய முடிவை இந்த சிலுவை பாதையினுடைய 12வது இடத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நின்று போன உன்னுடைய மூச்சு இன்னைக்கு என் வழியாக தொடர வேண்டும். மூச்சு காற்றை ஊதிய பிறகு இயேசு தன் சீடர்களிடம் சொன்னார், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். மனிதா, நின்று போன இயேசுனுடைய மூச்சு இன்னைக்கு திருமுழுக்கு என்னும் வடிவில் உன்னுடைய மூச்சு காத்தில் இருக்கு. நின்று போன இயேசுனுடைய மூச்சு, தந்தையே என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொன்னாரு. அந்த ஆவியை உனக்கு தந்து இன்னை கிறிஸ்தவளா மாற்றியிருக்கிறாரு. இயேசுனுடைய மூச்சு நின்று போகல. இயேசுனுடைய மூச்சு இன்னைக்கு உன் வழியா தொடர்கிறது. கிறிஸ்து இறக்கவில்லை, கிறிஸ்து உன் வழியாக வாழ்கிறார். நீ கிறிஸ்தவனா, கிறிஸ்தவளா? அவருடைய மூச்சு காத்து உன்னிலே இன்று. அவர் பேச வேண்டியதை நீ பேசு. அவர் பார்க்க விரும்புவதை நீ பாரு. அவர் செய்ய நினைச்சதை நீ செய்ய. அவர் போகணும்னு நினைச்ச இடங்களில் நீ போ. அவர் உதவி செய்யணும் மனுஷங்களுக்கு நீ உதவி செய். ஜெயிலுக்கு போ, நோயாளிகள் கிட்ட போ, ஆடை இல்லாதவங்க கிட்ட போ, பசிச்சவங்க கிட்ட போ, தாகமாயிருக்கிறவங்க கிட்ட போ, அந்நியர் கிட்ட போ. இயேசு செய்யணும்னு நினைச்சத, இயேசு சொல்லணும்னு நினைச்சத, இயேசு சிந்திக்கணும்னு நினைச்சத செய். அவருடைய மூச்சு காத்து நிக்கல, இன்னைக்கு உன் வழியா தொடருது என்ற எண்ணத்தோடு இயேசுனுடைய மரணம் உன்னிலே உயிர்ப்பு என்பதை நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். எங்களுக்காக சிலுவையில் உயிர் விட்ட இயேசுவே, உம்முடைய கட்டளைகளை பிரமாணிக்கமாய் கடைபிடிப்பதன் வழியாக உமக்காக நாங்கள் வாழ உயிர் விட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறைவன் இரக்கத்தினால் நித்தியலை பாற்றி அடைய கடவார்களாக. உமக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக எனக்காக மரித்தீரே, மரித்தீரே, உமக்காக உமக்காக நான் என்ன செய்வேன், உமக்காக நான் என்ன செய்வேன். 13ஆம் நிலை. இயேசுவே மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். ஒரு தாயா, ஒரு தகப்பனா, ஒரு மகனா, மகளா யோசிச்சுப்பார். சாதாரணமான மரணம், அப்பா அம்மா இறந்துருவாங்க. அதுக்கு பிறகுதான் பையன் பொண்ணு பிள்ளைகள் இறப்பாங்க. வாழ்க்கையினுடைய ஆயுள் அதிகம். பெற்றோர்கள் இறந்த பிறகு பிள்ளைகள் இறப்பது நியதி. என்னைக்காவது யோசிச்சு பாரு, நீ உயிரோட இருக்கும் பொழுது உன் பையன் செத்துட்டான்னா அதற்கு யாராவது காரணமாயிருந்தா
நீ உயிரோடு இருக்கும் பொழுது உன்னுடைய பொண்ணு இறந்துட்டானா அதுக்கு யாராவது காரணமா இருந்தா உன்னால மன்னிக்க முடியுமா? இதோ ஒரு தாய், அந்த தாய் உயிரோடு இருக்கும் பொழுது மகனுடைய மரணம், மகனுடைய மரணத்திற்கு காரணமான நம்மை இன்னைக்கும் மகனா மகளா பார்க்கிற அந்த தாய், அதாங்க அன்னை மரியாள். துரோகம் செஞ்சவங்க நம்ம ஆண்டவருக்கு, ஆனால் அந்த துரோகத்தையும் மறந்து மன்னித்து இன்னைக்கும் நம்மளுடைய தாயா இருக்கிற அன்னை மரியாள். பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பிள்ளைகளுடைய மரணம் தாங்க முடியாதுங்க பெற்றோர்களால. மரியாள் கடந்து போன வேதனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் அதை அனைத்து வேதனைகளையும் துன்பங்களையும் மரியாள் அர்ப்பணித்தாள். மாதா கப்ரியேல் வானதூதர் வந்தபோது மட்டும் சொல்லல, இதோ ஆண்டவருடைய அடிமை, உனது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று. அந்த வார்த்தையை வாழ்க்கை முழுக்க 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 பின்பற்றியவள். இயேசு பிறந்த பொழுதும் இயேசு இறந்த பொழுதும் அதே மனநிலையை கொண்ட அன்னை மரியாள். நான் கடவுளின் தாய் ஆயிட்டேன், நான் கடவுளுடைய மகனுடைய தாய் ஆயிட்டேன்னு யார்கிட்டையும் தம்பரம் அடிக்கல, யார்கிட்டையும் போய் கெத்து காமிக்கல, யார்கிட்டையும் போய் பந்தா காமிக்கல, யார் முன்னாலையும் அலட்டிக்கல. நன்மையின் நேரத்திலும் அமைதியாக இருந்தால், இப்போ ஒரு துன்பத்தின் நேரத்திலும் அமைதியாக இருக்கிறாள். இதுதாங்க கிறிஸ்தவம். இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரே மனநிலை, எல்லா வேளையிலும் ஒரே மனநிலை. ஆண்டவருடைய சித்தம் என்னிலே நிறைவேறட்டும் என்ற ஒரே மனநிலையில் கடந்து போகும் அன்னை மரியாள். இன்பத்தில் ஆரவாரம் இல்லை, துன்பத்தில் ஆக்ரோஷம் இல்லை. அன்னை மரியாளுடைய மறைக்கல்வி கற்றுத்தரும் பாடம். இன்பத்திலும் சொல்லு ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேறட்டும், துன்பத்திலும் சொல்லு ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேறட்டும். ஜெபம். இறைவா, பிறரை அன்பு செய்து தீமையை விலக்கி நன்மை செய்து ஜெபத்தில் நிலைத்திருந்து அதன் வழியாக உம்முடையவும் உம் தாயினுடையும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வரமறித்தலும். ஆமேன். சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்தியலை பாற்றி அடைய கடவார்களாக. உமக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்தேன், உமக்காக நான் என்ன செய்வேன். 14ஆம் நிலை. இயேசுவே கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். இயேசுவில் அன்பார்ந்தவனே, இயேசுவை அடக்கம் செய்தது, அவருடைய கல்லறை இருந்தது ஒரு தோட்டத்தில். மனிதனை ஆண்டவர் படைத்து வைத்தது ஒரு தோட்டத்தில். மனிதன் பாவம் செய்து அடங்கியது ஒரு தோட்டத்தில். இதோ தோட்டத்தில் மனிதன் செய்த பாவத்திற்கு தோட்டத்திலே பரிகாரம் செய்து ஒரு தோட்டத்திலே அடக்கப்படும் இயேசு கிறிஸ்து. மனிதா, நீ செய்த பாவம் ஒரு தோட்டத்தில் என்றால் இயேசுனுடைய மரணம் ஒரு தோட்டத்தில், இயேசுனுடைய அடக்கம் ஒரு தோட்டத்தில், இயேசுனுடைய உயிர்ப்பும் அதே தோட்டத்தில்.
நீ செய்த பாவத்திற்கு பரிகாரமாக நான் வந்தேன் என்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாக இயேசு சொல்கிறார். தோட்டத்தில் பழத்தின் வழியாக நீ செய்த பாவத்திற்கு தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த தோட்டத்தில் இருந்து உயிர் பெறும் இயேசு, நீ எங்கே பாவம் செய்தாயோ அந்த இடத்திலே நான் உன்னை வந்து சந்திக்கிறேன், அந்த இடத்திலே நான் உன்னை மீட்கிறேன் என்று சொல்லும் இயேசு கிறிஸ்து. நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அந்த இடத்திலே மீட்க இயேசுவால் இயலும். ஆனால் நீ சொல்ல வேண்டும் ஒரு ஆமீன், நீ சொல்ல வேண்டும் ஒரு ஆமீன். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து பாவத்திலே அடக்கம் செய்யப்பட்ட நான் இந்த பாவத்திலிருந்து உயிர் பெற விரும்புகிறேன் என்று நீ விரும்பினால் உன்னை நலமாக்க, உன்னை உயிர் பெற வைக்க ஆண்டவரால் இயலும். கெத்செமன் ஒரு தோட்டம், இயேசுனுடைய மரணம் கல்லறை ஒரு தோட்டம், இயேசுவை அடக்கம் செய்தது ஒரு தோட்டம். யாருடையது? விண்ணக தந்தையினுடைய தோட்டம், விண்ணக தந்தையினுடைய இடம். மனிதா, விண்ணகம் மண்ணகத்தில் இருக்கிற இடம், மண்ணகத்தில் விண்ணகம் இருக்கிற இடம், எல்லா செழுமையும் நிறைந்த ஒரு இடம் தோட்டம். அந்த செழுமையை தவறாக பயன்படுத்தியதால் வந்த பாவம், அதனுடைய விளைவிலிருந்து இயேசு விடுதலை தருகிறார். உயிர் பெற விரும்புகிறாயா? நீ இருக்கும் இடத்திற்கு இயேசு வர விரும்புகிறார். ஆனால் நீ சொல்ல வேண்டும் ஒரு ஆமீன். ஆண்டவரே, பாவத்திலிருந்து வெளியே வர நான் விரும்புகிறேன், இந்த கல்லறையிலிருந்து வெளியே வர நான் விரும்புகிறேன், இந்த அழுகின இடத்திலிருந்து வெளியே வர நான் விரும்புகிறேன், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன், விபச்சார பழக்கத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன், மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன். அடக்கம் செய்யப்பட்ட மனிதா, வெளியே வா. ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் புதைக்கப்பட போகும் கல்லறைகள் எங்களுக்கு சாவுமணி அடிப்பதற்கு பதில் வாழ்வை அளிக்கும் வற்றாத ஊற்றாக இருக்க வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய அமைதியில் நிலைப்பாற்ற கடவார்களாக. உனக்காக மரித்தேனே, எனக்காக செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக மரித்தீரே, உமக்காக நான் என்ன செய்வேன், உமக்காக ஒரே மனதோடு குரல் எழுப்பி மனத்துயர் ஜெபம் சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கு மேலாக அன்புக்குரியவர் நீர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும். ஆமேன். திருத்தந்தையின் கருத்திற்காக, திருச்சபையின் கருத்திற்காக, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானோருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.